வணக்கம். இது உங்களிடம் சேனல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் சுற்றி மலைகளாக இருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூலு காட்டேஜோட சேர்த்து மொத்தமாக ஒரு 20 ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த 20 ஏக்கர் இடத்துல வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1000 தென்னங்கன்றுகள் இருக்குது. 2 வருஷ தென்னங்கன்று எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் மாதுளை, தேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து கொடுத்த கன்றுகள் சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 5000 கன்றுகள் இருக்குது, மரக்கன்றுகள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லேபர்ஸ் தங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஷெட்டு இருக்குது, ஃப்ரீ இபி இருக்குது, போர் இருக்குது, கிணறு இருக்குது. நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கும் ஏற்ற இடம். மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணும் இருக்குது, சரள கலந்த செம்மண்ணும் இருக்குது. இடத்துல இருந்து வத்தலகுண்டு டவுனுக்கு 15 நிமிஷத்தில் போயிடலாம். கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட் வந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல் டு தேனி பைபாஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற காட்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ரொம்பவே அழகாக கட்டியிருக்கிறாங்க. நல்லா ஹைட்டு ஏற்றி நல்லா லைட்டிங் கொடுத்து சுற்றி புல்வெளிகள் இருக்கிற மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. காட்டேஜுக்கு முன்னாடியே ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஊஞ்சல், காட்டேஜ் சுற்றி மேலே இருந்து வாட்டர் ஷவர் வர மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக காட்டேஜு ரிசார்ட்டு கட்டினா ரொம்பவே வந்து நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூம்ஸ் எல்லாம் நல்லாவே புக் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலே இருக்கிறதுனால இது வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கும் வந்து ஒரு நல்ல இடம். இடத்துல இருந்து 500 மீட்டர் தூரத்தில் சின்ன வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. இந்த இடத்துக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் மண் பாதை தான், பொது பாதை தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4-5 இடத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வழியாக தான் வழி விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி பஞ்சாயத்தில் வந்து ரோடு போடுறதுக்கு தீர்மானம் போட்ட பாதை தான். அதில் தார் ரோடு வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 அடிக்கு மேலே தார் ரோடு ஃப்ரண்டேஜே கிடைக்கும். இந்த இடம் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தோம்னா நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும். ஏன்னா தென்னங்கன்றுகள்லாம் இன்னும் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல காப்புக்கு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய இடமாகவும் இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரீ இபி இருக்குது, கிணறு இருக்குது, லேபர்ஸ் தங்குறதுக்கு செட்டு போட்டிருக்குறாங்க. எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு ஏக்கரோட விலை 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் 20 ஏக்கரு, ஒரு ஏக்கரோட விலை 30 லட்ச ரூபா. இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலை குறைச்சி பேசிக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரே ஓனர் தான், சொத்தில் எந்த வில்லங்கமும் கிடையாது. நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இந்த இடம் மட்டும் இல்லாமல் வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 6 ஏக்கர் புறம்போக்கு நிலமும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்காரங்களை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு 6 ஏக்கருக்கு மேலே வந்து புறம்போக்கு நிலங்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மானாவாரி விவசாயங்கள் போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பறவைகள் வளர்க்குறதுக்கும் ஒரு கூண்டு கட்டி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிணத்துலேயும் மீன் வளர்க்குறாங்க. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படாது. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் மானாவாரி விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பக்கத்தில் வந்து லேபர்ஸ் வந்து நிறையா கிடைப்பாங்க. லேபர்ஸ் பிரச்சனை இருக்காது. இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களிடம் சேனல். தேங்க்யூ.